Welcome student, I am Ganesan. So in the base theorem பார்ப்போம். The quarterback of a certain football team. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் இப்போ இந்த ஆக்சுவலா நார்மல் ஃபுட்பால் மேட்ச் கிடையாது. ஆக்சுவலா இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் டீம் பர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரக்பியை தான் மேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்கால ரக்பி விளையாடுறாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஃபுட்பால் கூட சொல்லுவாங்க. அமெரிக்கன் ஃபுட்பால் ரக்பி. ஏன்னா அதுல தான் வந்து இந்த குவார்டர்பேக் பொசிஷன் இருக்கு. குவார்டர்பேக் பொசிஷன்றது பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் டிஃபெண்டர் அவங்களோடது. சரி, அந்த அட்டாக்கிங் டிஃபெண்டர் டீம் அதுல பாத்தீங்கன்னா குட் கேம் வித் த ப்ராபபிலிட்டி 0.6, பேட் கேம் வித் த ப்ராபபிலிட்டி 0.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when he has a good game he throws. நல்லா பாருங்க, ஏன் ஃபுட்பால்ல யாரும் த்ரோ பண்ணுவாங்களா? ஃபுட்பால்ல யாருமே பாலை த்ரோ பண்ணுவாங்க கையால. ரக்பியில தான் அது நடக்கும். ஸோ அதுதான் அது அமெரிக்கன் ஃபுட்பால் மேட்ச் தான் வந்து ரக்பியை தான் போய் சொல்றாங்க. கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் ஆத்தர் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதனாலதான் இது மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருக்கு, ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அது நம்ம பார்க்கலாம். அதான் சொல்றாங்க, when he has a good game he throws at least one interception with probability 0.2, and when he has a bad game he throws at least one interception with the probability 0.5. இந்த ரெண்டு விஷயத்தை கொடுத்துட்டு given that he throws at least one interception in a particular game, what is the probability that he had a good game அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த சம்ம. பட் அஃப்கோர்ஸ் ஈஸியான ப்ராப்ளம் தான். அந்த டெக்னிக்கல் வேர்டு தான் நம்மள லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா குட் கேம் பேட் கேம் சொல்லி ரெண்டு இருக்கு. அதுதான் நம்மளோட ஈவெண்ட். ஸோ குட் கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நான் A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பேட் கேம் அதை வந்து நான் A2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீ த்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதோட ஈவெண்ட் அதுதான் ஈவெண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். he throws event of B, event B he throws. சரிங்களா, அதுதான் வந்து நான் ஸ்பெஷல் ஈவெண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கேம். குட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து 0.6, 0.6. நமக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், டினாமினேட்டர் ஃபார்ம்ல இதை மாத்திக்கணும். அப்போ இது 6/10 போடலாமா? ஓகே, அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A2. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2ன்றது பேட் கேம். பேட் கேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, வித் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.4, 0.4. அதை வந்து 4/10 மாத்தி. இப்போ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா when he has good game he throwsன்றது B, already happen வந்து good game. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் already happen வந்து good game. அப்போ given A, B given A. அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். when he has good game he throws. so good game already happened, he throws, அது B event. அது வந்து with probability 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 நம்ம அப்படி இதெல்லாம் 2/10. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாருங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா when he has bad gameனா A2 already happened, he throws at least one interception with probability 0.5. 0.5ன்றது 5/10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா given that he throws at least one interception, so at least one he throws வந்து already happened. So probability of B already happened. What is the probability that is had a game, good game சொல்லிருக்காங்க. good gameனா A1. so P of A1 given B தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ by Bayes theorem, by Bayes theorem, by Bayes theorem we have to find out probability of A1 given B. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So what is the formula? Probability of A1 into probability of B given A1 whole divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A. ஓகே, ஸோ இதோட வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா probability of A1 வந்து 6/10, probability of B given A1 வந்து 2/10 whole divided by probability of again A1 வந்து 6/10, இது வந்து 2/10 plus probability of A2 வந்து 4/10, probability of B given A2 வந்து 5/10.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு டினாமினேட்டர் சேமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 10 into 10 100, 100 இஸ் காமன் இந்த டினாமினேட்டர், கேன்சல் பண்ணிடுங்க. நியூமரேட்டர் மட்டும் எடுத்துங்க. 6 into 2 12 டிவைடட் பை இங்கேயும் 6 into 2 12 ப்ளஸ் 5 4s are 20. அப்போ என்னன்னா 12 by 32. ஃபோர்த் டேபிள் எடுத்தீங்கன்னா 3 4s are 12, 8 4s are 32. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.